ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் போட்டுட்ருக்கோம். ஆஃப் ஆயில் ஒன்று போட்டாச்சு, இன்னொன்று இப்போ வந்து ஃபுல் பாயில் ஒன்று போட்டிருக்கோம். இது எங்கள் மாமாக்கு. ஏன்னா ஆஃப் ஆயில் போடுறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பெப்பர் மட்டும் சால்ட் வாட்டரு ஒரு சின்ன கிண்ணி எடுங்க. அப்படியே தூக்கி அப்படியே போட்ட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அதாவது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ஆஃப் ஆயில் போட கூட தெரியாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா தோசைக்கல்ல வைக்கணும், தவா ஆன் பண்ணணும், எண்ணெயை தட வேண்டியது தான். அதுக்கு பிறகு முட்டையை அப்படியே லைட்டாக உடைச்சி அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ ஆடெல்லாம் விழுது. அப்படியே அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். ஊற்றிக்கிட்டு சப்போஸ் ஏதாவது தோடு எதுவும் உழுதுன்னா நம்ம அதை எடுத்துடலாம், உடனே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உடனே தோடு விழுந்துடும், நமக்கு முட்டை போட தெரியாது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. முட்டை வாங்கிட்டு வரணும், அப்படியே நம்ம ஓகே. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஆஃப் பாயில். இது ஃபுல் பாயிலாக போடுறோம்னா அப்படியே மாற்றி போட்டு கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மேட்டர் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நீங்கள் வந்து ஆஃப் ஆயில் போடக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. முட்டை இருந்தால் போதும், தோசைக்கல் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துடலாம். அந்த பிளேட்டுங்க, அந்த பிளேட்டுங்க, சோறு பிளேட்டு அது அந்த பிளேட்டு. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஆஃப் ஆயில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.